திருவள்ளுவர் காமத்துப்பாலில் பேசியிருக்காரு. இது எப்படி ப்ராக்டிக்கலாக கொடுக்கறது? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்குது. இதை கரெக்டாக புரிந்து கொண்டால் உலகத்தில் எய்ட்ஸுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகும். ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஏனால் பெண்ணானவள் 7 நிலை உச்சநிலையை எட்டக்கூடியவள், ஆண் என்பவன் 1 நிலை உச்ச நிலை மட்டுமே. ஒரு ஆனால் ஒரு பெண்ணை இந்த பிரிவில் திருப்திப்படுத்தவே முடியாது. அதாவது அது அட்சய பாத்திரம், அற்புத புதையல். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஏதோ குழந்தை பிறப்பதற்காக, ஏதோ தன்னுடைய வேகத்தை தணிப்பதற்காக புனிதமான ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி செஞ்சு அந்த தாம்பத்தியம்ங்கிறத குலைச்சிட்றாங்க. வள்ளுவன் வாசுகி தாம்பத்தியத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது நீங்கள் ஞானமடைந்த மனிதர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்லைட்மெண்ட் அடைஞ்ச மனிதர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிராணாயாமம், இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் எல்லா பிராணாயாமம் முயற்சித்துருக்கேன். பிராணாயாமம் மூலியமாக, ஒரு வாசியோகத்தின் மூலியமாக, இல்லை இந்த நூற்றாண்டில் ரொம்ப அட்வான்ஸ்ன்னு சொல்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் கண்டுபிடிச்ச அனாபதி சதியோகம், அதன் மூலியமாக ஞானம் அடைஞ்ச ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப கம்மி. விழிப்புணர்வு அடைஞ்ச அவர்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணி விடலாம். அதேமாரி ராஜயோகம், யோகா மார்க்கம், பதஞ்சலி யோகம், யோகாச்சாரிய சுந்தரம் இருக்கார், சிவானந்த முறை இருக்குது, இப்போ ஆசன ஆண்டியப்பன் போன்ற நிறைய பேர் யோகாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ராஜயோகத்தை முழுமையாக பயிற்சித்தவர் விவேகானந்தர். அதன் மூலியமாக ஞானமடைந்தவர்கள். அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண வம்சர் பக்தி யோகத்தில் என்லைட்மெண்ட், அத்வைதத்துலேருந்து துவைதம் வந்தார், துவைதத்துலேருந்து அத்வைதம் போனார், இரட்டை நிலையிலேருந்து ஒற்றை நிலை கடவுள் தன்மை என்லைட்மெண்ட். அதாவது ராமகிருஷ்ண வம்சரோட அப்படியே ப்ரொனடிஸ்டரானாரா விவேகானந்தர் கடுமையான ராஜயோகி. அவர் இறக்கிற காலத்தில் ஞானம் அடைஞ்சார். அப்படி ரமணராகட்டும், நானியார் என்ற விசாரணை மார்க்கம், ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், இப்போ மூச்சிப்பு நிறைய பேர் இன்றைய ட்ரெண்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகத்தில் ஞானமடைந்த மனிதர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் தாந்திரிக யோகம்ங்கிறது வாஸ்தானியரும், வள்ளுவனும், வாசுகியும், வாசுதேவரும், யசோதையும், புத்தருடைய தாய் தந்திரர்கள் அனைவருமே அடைந்தது எல்லாமே நம்முடைய 18 சித்தர்களும் ஔவையார் உட்பட ஞானமடைந்தது அத்தனையுமே தாந்திரிக யோகம் தான்.